இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் மீறி எங்கள் அண்ணன் தான் மொத்தம் 268 தேட்டர்ஸ் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. நான் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அரசியலில் இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காமல் இருக்க முடியுமா? சார் மைக்கில்னு சொல்லுவார், சார் தகராறு வருது சார், பண்ணாதீங்க சார் அப்படின்னு. எனக்கும் இந்த வரைக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே எப்படியும் ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. நான் ஒரு அசோசியேஷனாக வச்சு கதை கேட்பேன். ஹீரோயிசமாக பண்ணோன்னு வைங்களேன், நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஓஹோன்னு போகும். நம்ம நேரம் கேவலமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் படமே வராது. வந்து என்னை திட்டுறாங்கன்றதுக்காக அவங்கக்கிட்ட நான் திருப்பி பேசாமலாம் இருந்தது கிடையாது. நான் இப்போ நடிக்க போகிற அப்புறம் அரசியல் வருவியான்னு என்கிட்ட கேட்டார். மௌனகுரு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எப்படியும் ஒரு 30-40 கதை கேட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கதை வந்து மௌனகுரு சாயல் ஒன்று இருக்கும். என்னோட கேரக்டர் அந்த சாயலில் இருக்கும். ரொம்ப கதை வேறு கதைகளாக இருக்கும். பட் என்னோடய கேரக்டரைசேஷன் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த இன்டென்ஸ் கேரக்டராகவே வந்துட்டு இருந்துச்சு. அதை நான் கதைகள் நல்லாயிருக்கும், ஆனால் அதை நான் ஒத்துக்கிட்டேன்னா என்ன பிரச்சனைனா, நானாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த சுச்சுவேஷனில் நிறையா பேர் என்னை கான்ஸ்டண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி, இந்த மௌனகுருவில் இருக்கிற மாதிரி தான் ரியலாகவும் இருப்பீங்களா அப்படின்னு. ஐயோ, ஒரு படத்தினால நம்மளை எல்லோரும் இப்படி ஒரு இது பண்ணிடுவாங்க போல். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நான் எவ்வளோ ஓப்பனாக இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா பேச தெரியும். ஸ்டார்டிங்கில் மேபி லைக் எல்லாருக்கும் அது இருக்கிறது, பழக ஆரம்பிக்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் எல்லாரோடையும். ஸோ அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக எனக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் தேவைப்பட்டுச்சு. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி இருந்தாலும், ஆனால் அது ஒரு நல்ல கதையாக இருக்கணும். சும்மா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு எதையாவது கதை பண்ணிடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஒரு நாள் துரை ஃபோன் பண்ணி, இது மாதிரி இந்த கதை ஒன்று இருக்குது, மதுரை பேஸ்டு, ஆனால் மல்டி ஸ்டாரராக இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கதை தான் முக்கியம். எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும், தேவையான இடத்துல வந்து எனக்கு இருந்தால் போதும். நான் ஹீரோயிசமாக நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல தவிர, எனக்கு கதை தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போய் கதையை கேட்டேன். அப்புறம் தான் கணேஷ் சொன்னார், நான் ஆக்சுவலாக நீங்கள் மதுரை குற்றாலத்தில் வந்து மௌனகுருக்கு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே தினேஷ் மாஸ்டர் மூலயமா அவங்கள நான் ஒரு தடவை ட்ரை பண்ண வந்தேன் இந்த கதையை சொல்ல அப்படின்னு. ஓ அப்படிங்களா? ஏன்னா அப்போ நான் அந்த படம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தனால கதை கேட்க முடியல. துரை மூலயமா இது நடந்துச்சு. கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிது, பண்ணேன். ஏன்னா கசின்ற முறையோட அவங்க பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. பெரிய படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் ஒத்துக்கிட்டேன். கதை கேட்கும் போதே கணேஷ் வந்து அந்த சரவணன்ற கேரக்டரை வந்து நடித்தே காட்டினாப்புல. இப்போ பொதுவாக எல்லோரும் கதை சொல்லும் போது அதை பண்ண மாட்டாங்க. கதை நல்லா சொன்னால் கூட ஒரு கேரக்டர் அப்படியே நடித்து காட்ட மாட்டாங்க. ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி. கணேஷுக்கு ஒரு டஃப் டாஸ்க் என்ன இருந்துச்சுன்னா, என்னை மௌனகுருவில் அந்த செட்டில்னஸ்லேருந்து பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதே கணேஷுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் படம் ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப வழியணும், அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் தான் நீங்கள் பேசணும் அப்படின்றத எனக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. ஸோ நீங்கள் அதை எந்த நேரத்துலையும் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்போ எனக்கு இன்னொன்று பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த படத்தை பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது படத்துக்கு போனால் மண்டையை ஆட்டி வலிஞ்சிடுறேன். சிம்புதேவன் சார் படத்தில் கூட சிம்புதேவன் சார் அடிக்கடி சொல்லுவார், சார் மைக்கில்னு சொல்லுவார், சார் தகராறு வருது சார், பண்ணாதீங்க சார் அப்படின்னு. அட போங்க சார் அப்படின்னு. எது பண்ணாலும் என்ன அறியாமையே அந்த ஒரு ஹெட் ஷேக்கோ இல்லை தகராறில் பண்ண ஏதோ ஒன்று. ஏன்னா அதில் நிறையா பண்ணுவேன் தகராறில். இங்கே அவர் ஷாக்காக சொன்னார்னா எனக்கு அது வந்துடும், சார் செட்டில்டாக பண்ணுங்கள் சார், இதை பக்ஸு பண்ணலாம் சார், நீங்கள் பண்ணக்கூடாது சார் அப்படின்னுவார். மௌனகுருவில் செட்டில்டாக இருந்துட்டு தகராறில் கொஞ்ச நாள் ஓப்பனாக வர ஒரு கஷ்டம் இருந்துச்சு. இப்போ தகராறு பண்ணிவிட்டு திருப்பி செட்டிலாக ஒரு இதுன்றது கஷ்டமாக இருக்குது. பட் இது எல்லாமே என்னன்னா, எனக்கு தேவை ஒரு நடிகராக நான் வந்து நிற்கணும். நம்ம வந்திருக்க நோக்கம்
நம்ம ஹீரோத்தனமான்ற கதை தான் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன எனக்கு ஃப்யூச்சரில் நான் ஆசைப்படுற நிறையா பேர் கேட்பாங்க, என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் எதை மாதிரியும் நினைக்கலங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் நான் வந்து உருவாக்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு தேவை நம்ம நடிக்கணும், எல்லா கேரக்டரும் பண்ணணும். கமர்ஷியல் படங்கள் பண்ணால் கூட தெளிவான கமர்ஷியல் படங்கள் பண்ணணும். அந்த விதத்தில் நான் தெளிவாக தேர்ந்தெடுத்த கமர்ஷியல் படம் தகராறு. இதே கமர்ஷியல் படம் நான் முன்னாடி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். சில ரீசன்ஸுக்காக அது சரியாக வந்தது கிடையாது. அப்போ வந்து அந்த கதைக்கு மேபி நான் தாங்காமல் இருந்திருக்கலாம். எனக்கு நான் ஒரு 4-5 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்ததுக்கப்புறம் அதே டைரக்டர் ஒரு நல்ல கதை கொண்டு வந்தார்னா அவருக்கும் பண்ணுன்றது என் ஆசை. ஸோ என் அடுத்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா தகராறு முடிச்சுட்டு இவன் வெறும் ஆக்ஷனாக போயிடுவான். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட சொன்னது, உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் வருது, பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆயிர வாய்ப்பா சான்ஸ் இருக்குது, ஏற்றி விட்றவங்கள மட்டும் நம்ம நம்பவே கூடாது, நம்மளோட இதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். பர்சனல் லெவலில் இப்போது துரை என் ஃபஸ்ட் கசின்னாலும் நானும் துரையுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எங்களுக்கு அந்த அந்த கசின் பிரதர்ன்ற ரிலேஷன்ஷிப் இருக்காது. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, நீங்கள் ஒரு கசின்ஸ் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட, ஒரு ஃபாதர் அண்ட் மதர் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட, ஒரு சிஸ்டர் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அது. அந்த மாதிரி எனக்கு வந்து துரை ஒரு கசின் பிரதராக தான், ஆனால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கும் துரைக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே எப்படியும் ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் துரைக்கு ஃப்ரெண்ட்ஸு, துரையோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு பெரிய டீம். ஸோ இதில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும், இப்போ என் ஃப்ரெண்டுக்கே ஏதாவது பிரச்சனைனாலும் துரை வந்து நிற்பாப்புல, இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். நானும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் போய் சப்போர்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி படங்கள் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது நம்ம சினிமாவில். அதுக்கு கொஞ்சம் சென்சிபிளாக இருந்தால் பெரிய ஹிட்டாக வேறு ஆகும். அந்த இதுதான் நம்ம தகராறுக்கும் கிடச்ச ஒரு இது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக துரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு படம் பண்ணியே ஆகணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதுவே ஒரு பெரிய ரீசன் அவர் தகராறு பண்ணணும்னு நினச்சது. தகராறு படம் பண்ணணும்னு நினச்சது. நான் ஒரு நக்கல் ஒன்று மெயின்டைன் பண்ணுவேன். அது என்னன்னா, அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வரைக்கும் தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என் கணேஷுக்கு நல்லா தெரியும். என் கூட ஒரு 10-15 நாள் ட்ராவல் பண்ணால் ஆக்சுவலாக 2வது நாளே தெரிஞ்சுக்கலாம் இவன் இவ்வளோ தான் அப்படின்றது என்கிட்ட. அது மாதிரி கணேஷ் என்கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் போதே கணேஷ் என்கிட்ட சொன்னது, இப்போ நீங்கள் அப்பப்போ ஃபோனில் சிலர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்கல்ல, இது மாதிரியா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிடுங்க. ஆனால் என்னன்னா, இப்போ ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அதில் கொஞ்சம் கேவலமாக பேசணும். கேவலமாக பேசுனா எப்படி கணேஷ் பேசணுன்னு? இல்லை சார், நீங்கள் அப்பப்போ யார்கிட்டயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றீங்கல்ல, அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரு இங்கிலீஷ் பேசுவேன் தெரியுமா, அந்த இங்கிலீஷை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு வாப்புல கணேஷ். இதை கணேஷ் ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாப்புல, அந்த ப்ரோக்கன் இங்கிலீஷுன்றது நான் பழகாத ஒரு விஷயம். அதை பண்ணணும் போது எனக்கு ஒரு கூச்சம் வரும். ஸோ அதை நான் பிரேக் பண்ணி அதை பண்ணனால எனக்கு இந்த படத்தில் ரொமான்ஸ் சீன்ஸில் ஒரு கான்ஷியஸுமே இல்லை, ரொம்ப இயல்பாக போயிடுச்சு. ஸோ அது ஒரு 2 days வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எனக்கு அது நல்லா செட் ஆயிடுச்சு. மற்ற படங்களோட எனக்கு இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு பர்சனலாக நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது என்னன்னா, எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது என் அடுத்த படத்தில் இன்னும் நல்லா பண்ண வைக்கும். இது நான் ஒரு அசோசியேஷனாக வச்சு கதை கேட்பேன். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அதே மாதிரி 10 வயசு 6-7 வயசு என்னோட மூத்த நண்பர்கள் எனக்கு அதிகம். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது ஏன்னா என் வயசை எனக்கு முன்னாடி அவங்க கடந்து போயிருக்கிறனால இந்த வயசில் நான் என்ன தப்பு பண்ணுவேன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து என்கிட்ட தவிர்ப்பாங்க. சரியான நேரங்களில் எனக்கு வந்து இருந்திருக்காங்க. கதை கேட்கும்போது நாங்கள் எல்லாம் உட்காருவோம். அதில் சிலருக்கு வந்து ரொம்ப செட்டில்டான மூவி மௌனகுரு மாதிரி படம் பிடிக்கும், சிலருக்கு தகராறு பிடிக்கும். செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸஸ் இருக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சிருச்சு. இதை தவிர்த்து இப்போவும் எனக்குன்ற ஒரு நாலேஜ் இருக்குது, நமக்கு என்ன எடுபடாதுன்றது. எனக்கு இப்போதைக்கு எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நான் சேலஞ்சிங்காக தைரியமாக பண்ணுவேன். ஆனால் என்னால் ஒரு ஹீரோயிசமான ஸ்கிரிப்டை எனக்கு ஹோல்டு பண்ணுறது தைரியம் எனக்கு கிடையாது. அது பண்ண முடியலாம், எல்லா கேரக்டரையும் பண்ணுறவன் இதையும் பண்ணலாம். ஆனால் எனக்கு அது வேண்டான்னு ஏன்னா அந்த பேட்ச் எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம ஹீரோயிசமாக பண்ணோன்னு வைங்களேன், நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஓஹோன்னு போகும். நம்ம நேரம் கேவலமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் படமே வராது. திலீப் மாஸ்டர் தான் நமக்கு
உதயன், மௌனகுரு, தகராறு, அப்புறம் சிம்புதேவன் சார் படம் ஒரு கன்னி மூணு களவாணி, அப்புறம் அடுத்த அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுற அந்த படத்துலேயும் எனக்கு திலீப் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். என்னன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல வேவ்லென்த் இருக்குது. ஒரே ஏஜ் குரூப். அவரும் நானும் அண்ணன் தான் மாற்றி பேசிப்போம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ண. அதே மாதிரி ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன். அவரோட ஃபைட்டில் வந்து ஒரு லைவ்லினஸ் இருக்கும். மௌனகுருலேயே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். நான் ஒரு இட்லி கடைக்கு வெளில சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த இடத்துல தேவையில்லாமல் என்னை ஒருத்தன் வந்து நோண்டுவான். ஒரு டீ கடையில் ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு சாதாரண 2 மக்கள் அடிச்சுக்கிட்டா எப்படி அடிச்சுப்பாங்க? சட்டையை கிழிச்சுப்பாங்க, எதையாவது தட்டெடுத்து போடுவாங்க, இல்லை குடிச்சிட்டு இருந்தால் அந்த பாட்டில் எடுத்து மண்டையில் அடிப்பாங்க. தெருவில் உருண்டு பிறண்டு என்ன மாதிரி இடமா இருந்தாலும் அதில் உருண்டு பிறண்டு சண்டை போடுவாங்க. அதை அழகாக காட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸை நாங்கள் அந்த 3 பேர் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்போம். ஒரு 3 கேரக்டர்ஸ் மேலே. அந்த 3 பேரையும் ஒரு தனித்தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த 3 பேர் அவங்களோட எப்படி சண்டை போடுறாங்கன்றது தான். அதை வெறித்தனமாக நமக்கு கொண்டுட்டான், நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டான் அப்படின்னா நமக்கு என்ன கோவம் வரும்? இவன் தான் கொண்டுட்டானா அவனை என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மா விடுவோம்? நமக்கு அவனை ஏதாவது பண்ணி நம்ம மேலே கேஸே ஏறுறாலும் பரவாயில்லன்ற வெறி நமக்குள்ளே இருக்கும். அதை வந்து மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபைட் ஆக்ஷன் பிளாக் எனக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. ஏன்னா என்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. அது ஏன்னா நான் ஈஸியாக எல்லாரோடையும் பழகிறனால அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ். நான் வந்து என்னை திட்டுறாங்கன்றதுக்காக அவங்கக்கிட்ட நான் திருப்பி பேசாமலாம் இருந்தது கிடையாது. நான் என் பாசிட்டிவ் பேசுகிறவங்களோட நெகட்டிவ் பேசுகிறவங்கக்கிட்ட தான் நான் அதிகமாக பேசுவேன். இதுக்காக எல்லோரும் நெகட்டிவாக பேசாதீங்க என்கிட்ட. ஒரு படம் ரிசல்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணும் போதே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் யார் தருவாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். நானும் ப்ரிப்பேர்ட் ஆயிடுவேன். ஏன்னா அவங்க தரப்போகிறாங்கன்னா உண்மையாகவே ஏதோ நெகட்டிவ் இருக்கிறனால தான் தரப்போகிறாங்க. அந்த நெகட்டிவ் என்னன்னு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருவேன். என் நெகட்டிவ்லாம் என்னன்னு. அதில் நான் மனசில் நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் சிங்க் ஆகும். அதனால தான் நான் அவங்களோடலாம் திருப்பி சிலர் இருக்காங்க சும்மாவே நம்ம மேலே இருக்கிற கடுப்பில் நெகட்டிவ். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது. நமக்கு தெரியும், நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்றது. அதுக்கப்புறம் அதனால எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது ஆக்ஷன். அது ஏன்னா என்னோடய ஃபிசிக்னாலேயாக இருக்கலாம், பிலீவபிளாக இருக்கும். இப்போ கூட நிறையா ரிவ்யூஸில் வந்து அதை தான் எழுதியிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக் வந்து அவர் பண்ணுறது வந்து ரொம்ப பிலீவபிளாக இருக்குது அப்படின்னு. இந்த படம் வந்து உதயன் ஒரு 1 month முன்னாடியே பார்த்துட்டாங்க. அண்ணன் வந்து RR எல்லாமே படம் பார்த்துட்டு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம சவுத் சைடுக்கு செம ஸ்ட்ராங் படமாக இருக்கும். ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீல் தெரியும். ஒன் வே ஆர் தி அதர் நாங்கள் எல்லோரும் சவுத்தில் அந்த ஃபீலிங் இருக்கிறவங்க. அவங்கக்கிட்ட பெருசாக ரீச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இது அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்லா பிடிக்கும். நம்ம ஊர்லேயும் ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருக்கும் பிடிக்குது. எனக்கு என் கெரியர்லேயே நான் பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறது இந்த படம். அது ஏன்னா கமர்ஷியல் ஹிட் எல்லாருக்கும் முக்கியம். அது நம்ம நல்ல படங்களாக கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் கமர்ஷியல் ஹிட் ரொம்ப முக்கியம். அது சரியான ஆள் போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணும். அதுக்கு எனக்கு கிடச்சது துரை பேனர் வந்து பெரிய ப்ளஸ். ஏன்னா இப்போ என் பேனர்லேயே நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் இருந்திருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதில் துரையே பர்சனலாக இறங்கி வந்து ஒரு இடத்துலையும் இந்த படத்தை பற்றி என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன எல்லா இடத்துலையும் பார்த்துக்க வச்சு, இதெல்லாம் மீறி எங்கள் அண்ணன் தான் மொத்தம் 268 தேட்டர்ஸ் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. அது வந்து எனக்கு வந்து என்னோட இப்போ இருக்கிற பிஸ்னஸுக்கு அது பெரிய ஒரு இது. அது என்ன இப்போ அடுத்த படத்துக்கு எனக்கு பிஸ்னஸை பெருசாக்கி தரும். இந்த படத்தில் நடந்த அனைத்து விஷயங்களும் என் அடுத்தடுத்து வர படங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதுக்கு நான் உதயண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். செண்பகமூர்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் கூட நான் மதுரை திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டலாம் பேசினேன். அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, என் படங்கள்லேயே இந்த படம் அங்கே ரொம்ப பெருசாக கலெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது அவங்க நம்மளோட அவங்க தான் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க 1008 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, வாரம் 3-4 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் எப்படி போவான்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு கன்னி மூணு களவாணின்னு சிம்புதேவன் சார் படம் பண்ணுறேன் அடுத்தது. அது பாண்டியராஜ் சார் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் சிம்பு சார்கிட்ட. ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கதை டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அருள் இதுக்கு சூட் ஆவார்னு பாண்டியராஜ் சார் சொன்னார். அப்புறம் தான் சிம்புதேவன் சாரும் இது பண்ணார். இன்றைக்கி கூட சிம்புதேவன் சார் என்கிட்ட சொல்கிற விஷயம், நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் செட் ஆவீங்க, உங்களை மோல்டு பண்ணலாம்,
யாராக இருந்தாலும் உங்களை கரெக்டாக வேலை செய்கிறவங்கக்கிட்டேயா நீங்கள் போங்க, கரெக்டான கதைகளை செலக்ட் பண்ணுங்கன்னாங்க. சிம்புதேவன் சாருக்கும் நான் அடுத்தது பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது நான் இதுதான் என்னோடய ஒரு படமும் வேறு ஒரு வேரியேஷன் இருக்குன்றதில் நான் தெளிவாக இருக்கேன். இப்போ என்னென்னா, நான் நடிக்க வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இப்போ நடிக்க போகிற அப்புறம் அரசியல் வருவியான்னு என்கிட்ட கேட்டார். நான் ஒரு நிமிஷம் நம்ம மைண்ட் வைஸை கண்டுபிடிச்சிட்டாரேன்ற ஒரு இருந்துச்சு. ஆனால் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். என்ன நடக்கும்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு அந்த ஆர்வம் இப்போ யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்ற ஆர்வம் ஒரு சாதாரண மனுஷனுக்கே இருக்கும். அந்த ஆர்வம் எனக்கும் இருக்குது. எனக்கு நிறைய அரசியல் சர்க்கிள்ஸ் இருக்கிறனால அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அரசியலில் இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காமல் இருக்க முடியுமா? அதனால் நான் எல்லாரோடையும் பேசுவேன். எனக்கு பர்சனலாக எனக்கு அது பர்சனலாக எல்லா கட்சியிலேருந்தும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பர்சனலாக. அது ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நானாக இருக்கேன், அவ்வளோதான். இது எங்கே போய் என்னை விடுன்றது எனக்கே தெரியாது. நான் எதையும் எதிர்பார்த்து நடிக்கலை. நான் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூவிஸ். அதில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால தான் ப்ரெஸ் மீட்லலாம் கூட இந்த மாதிரி திருப்பி என்கிட்ட ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினை கேட்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மாதிரி மன்றன்றதை விட என் ஒரு படத்துக்கு இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேனோ அங்கங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது அதை யாரும் இவன் மன்றம் வச்சுருக்கான், அடுத்து அரசியல் வரப்போகிறான்னு நினைக்க வேண்டாம். இப்போ அதே ஃப்ரெண்டு என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தால் நானே அவனுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுவேன், வாங்க வருகன்னு. இல்லை, திருப்பி அவன் நம்ம ஒட்டணும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே என் படங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, தெளிவாக பார்த்தீங்கன்னா மேலே கம்பெனி நேம்லேருந்து கீழே படம் நேம்லேருந்து எல்லா டெக்னீஷியன் நேமும் இருக்கும். அதுக்கு கீழே தான் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு அவங்க அடிச்சிருப்பாங்க. இது நாங்கள் ஏன் ஒத்துக்கிறோன்னா, இது எங்கள் படத்துக்கும் ப்ரமோஷன், அதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ப்ரமோஷன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க பில்டிங்லலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம படம் ஆட்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே என் தனி போஸ்டர் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி கூட போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் 4 பேரும் குதிக்கிற மாதிரி இருக்கும், 4 பேரும் போலீஸ் ட்ரெஸ்ஸில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். என்னை தனிர்த்துன்னு நான் எதுவும் பண்ணதில்லை. கூட இருக்கிறவங்க அது பண்ணுறது மன்றோன்னு நான் பெருசாக அமைச்சிக்கிட்டது கிடையாது. நம்ம யாரெல்லாம் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான். இப்படி ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் மௌனகுரு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய கேப். இந்த படத்தில் தெளிவாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேனர் வேல்யூவை தவிர்த்து நாங்கள் எல்லாருமே அடுத்த படியில் தான் இருக்கோம். இந்த படத்தில் கணேஷ் புது டைரக்டர், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே க்ரோயிங் ஆர்டிஸ்ட் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா வம்சம் மௌனகுரு தான். அதுக்கப்புறம் வர படம் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு அப்புறம் வருது இந்த படம். டிசம்பர் மாதம் எனக்கு பெரிய ராசின்னு நினைக்கிறேன். ஏன்னா வம்சமும் ஒரு டிசம்பர் மந்த்து தான் வந்துச்சு, டிசம்பர் 16, இது டிசம்பர் 6. பெரிய ஓப்பனிங் கொடுத்து பர்டிகுலராக மதுரையில் இருக்கிறவங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த ஊரில் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் படம்ன்றனால. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க நீங்கள் போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கமர்ஷியல் படத்துக்கும் மௌனகுரு மாதிரி படத்துக்கும் தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க.